நாட்டு சிஎம் ஒரு பைசாவுக்கு தங்கம் தராராம். அது உண்மையா பொய்யா? அது உண்மையே கிடையாது. ஐயம், பித்தளை, இல்ல காப்பரு அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ்லேருந்து இறக்கி வெறும் தங்க முலாம் பூசி கொடுக்குறாங்க. இதெல்லாம் சுத்தமான பொய் பொய் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் மீடியாலேருந்து இன்ஃப்ளூயன்சர் வரைக்கும் தப்பான ஒரு வதந்தியை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதில் எதுவுமே உண்மை கிடையாது. தங்கத்தை கொள்முதல் செய்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் தான் கொள்முதல் பண்ணுது. அது எப்படின்னா வெறும் தங்கத்தை 13,000 ரூபாய்க்கு ஒரு கிராம், அது ஒரு கிராமு 13,000க்கு கொள்முதல் பண்ணுது. இதை எது அங்கீகரிக்குதுன்னா இந்தியன் பில்லினியர் ஜுவல்லரி அசோசியேஷன் தான் என்கிற நிறுவனம் தான் இதை வந்துட்டு அங்கீகரிக்குது. இதில் என்னென்னா வெறும் தங்கம் மட்டும், அதாவது தங்க விலை ஏறும் இறங்கும், அதனால 13,000க்கு எங்களுக்கு தங்கத்தை பல்காக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வாங்குறாங்க, இவங்கள்ட்டேருந்து வாங்குறாங்க. இதில் இந்த மோதிரம் செஞ்சு கொடுக்குறாங்கல்ல, செய்கூலி சேதாரம், இந்த ஹால்மார்க் முத்திரை பதிக்கிறாங்கல்ல, அதுக்கு நம்ம கையில் வர்ற வரைக்கும் ஆகிற செலவு இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் ஒரு பைசான்னு சொல்லி கோட் பண்ணியிருக்காங்க. யார்? ஜோய் அலுகாஸ். இதை ஓப்பன் டெண்டர் விட்டாங்க. ஓப்பன் டெண்டர் விட்டதில் என்ன பண்ணாங்கன்னா ஜிஆர்டி வந்து 410 ரூபாய்க்கும், முடி பங்காரு அப்படிங்கிற ஒரு நிறுவனம் 822 ரூபாய்க்கும், டைட்டன் நிறுவனம் 832 ரூபாய்க்கும், நம்ம சரவணா ஸ்டோர் இருக்குல்ல, சொன்னால் சிரிப்பு தான் வருது, 15,000க்கு கோட் பண்ணியிருக்காங்க. அவங்க இவ்வளோ கோட் பண்ணிவிட்டு டெண்டரில் வந்துட்டு யாராச்சும் குறைஞ்சி வந்து இதுக்கு மேலே குறைஞ்சி வந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா யாரும் கேட்கல. ஆனால் கல்யாண் ஜுவல்லரி என்ன பண்ணாங்கன்னா, நாங்களும் பண்ணுறோம், நாங்களும் இந்த மாதிரி செய்கூலி சேதாரத்தெல்லாம் குறைச்சிட்டு அந்த செலவினங்களை ஒரு பைசாவுக்கு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொன்னதுனால ஜோயா அலுகாஸுக்கும் கல்யாண் ஜுவல்லருக்கும் பகுதி பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் உள்கூத்தும் கிடையாது, வெளிக்கூத்தும் கிடையாது. கேரளாவுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த இன்ஃப்ளூயன்சர்னு சொல்கிறாங்கல்ல, நம்ம முதலமைச்சர் வந்து வாழைப்பழம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, வாழைப்பழம் உடம்புக்கு நல்லது தான், சாப்பிட்றதுல தப்பு கிடையாது. ஆனால் அது விஜய் கொடுக்கல.